ஒன்னிந்திய அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய அரசியல் களம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுக செயற்குழு கூட்டம் ஏதாவது ஒரு ரகலை நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் சமரசமாக சுமூகமாக முடிஞ்சிருக்கு. என்ன சார் காரணம்? எடப்பாடி யாராலும் வீழ்த்த முடியாதுன்ற அளவுக்கு வந்துருச்சா? இல்லை, வீழ்த்த முடியாது அப்படின்ற அந்த ஆஸ்பெக்டில் நம்ம இப்போ அது சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஏன்னா ஒரு அரசியல்வாதிக்கு வீழ்ச்சி எழுச்சின்றது எப்போ வேணால் நடக்கும், எப்படி வேணால் நடக்கும். ஆகா ஓகோன்னு வரவெல்லாம் திடீர்னு விழறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் வீழ்ச்சி இல்லை, அவருக்கு எழுச்சியாக இருக்குது அப்படின்ற அந்த வாதத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த செயற்குழு எந்த சூழ்நிலையில் கூட்டப்பட்டதுன்றதை முக்கியமாக பார்க்கணும். அதாவது பார்லிமெண்ட் தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் அதிமுகவில் ஒரு பெரிய ஒரு முணுமுணுப்புலாம் இருந்தது. சரி, நம்ம ஒரு கூட்டணி சிறையை அமைக்கலை, இல்லை ஓபிஎஸ்ஓ சசிகலாவோ இருந்திருந்தாங்கன்னா சவுத்துலேயோ டெல்டாலேயோ நம்ம ஓரளவுக்கு வின் பண்ணியிருக்கலாம். இல்லாட்டி இது மாதிரி நம்மளுடைய இதுவரையும் அதிமுக 13 லோக்சபா எலெக்ஷன்ஸில் கலந்துருக்கு. இந்த அளவுக்கு டெபாசிட் என்றைக்குமே போனது கிடையாது. இப்போ தான் போயிருக்கு. ஆக்சுவலாக 7 இடத்துல டெபாசிட் போயிருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கலாம். அதனால் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் பெட்டர்ன்ற ஒரு எண்ணம் வந்தது. ஒரு 6 மந்திரிகள் போய் எடப்பாடிகிட்ட பேசினாங்க. அவர் இல்லை ஏன் அவருக்கு என்னென்னா அவருடைய பதவி போயிடுன்ற ஒரு பயம் இருக்கிறதுனால இல்லை நான் சேர்க்க முடியாது அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டாரு. ஸோ அந்த பேச்சுவார்த்தை முடியாத லெவலில் அவர் என்ன பண்ணார், எடப்பாடி ஐடியாவோட நம்ம கருத்து கேட்கலாம், நீங்கள் இது மாதிரி சொல்கிறீங்களே எதனால் தோற்றோன்னு நம்ம கருத்து கேட்கலான்னு காயினை வேறு பக்கம் திருப்பி விட்டார் அவர். அதனால் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு 20 நாள் பொழுது போக்கினாங்க. அதில் அதுலேயாவது உருப்படியாக பேசினாங்கன்னா இதெல்லாம் பேசாது அதெல்லாம் பேசாதுன்னு சொல்லி தான் கூப்பிட்டு வராங்க. நீ ஓபிஎஸை பற்றி பேசக்கூடாது, டிடிவியை பற்றி பேசக்கூடாது, சசிகலாவை பற்றி பேசக்கூடாதுன்னா அப்புறம் அவன் என்ன தான் பேசுவான் அவன்? சரி, அப்போ நீங்களாவது காரணத்தை சொல்லுங்கள். ஏன் ஓபிஎஸ் பின்னாடி போனீங்க, டிடிவி பின்னாடி ஏன் எலெக்ஷனில் ஓட்டு வாங்கினீங்க, கோயம்புத்தூர் உங்கள் கோட்டை நீங்கள் ஏன் அண்ணாமலைகிட்ட தோற்றிங்க நீங்கள்? இப்போ இதுக்கெல்லாம் காரணம் சொல்லணும் இல்லையா? அதுவும் சொல்லலை. அப்போ என்ன அர்த்தம்? இந்த மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் அவசர செயற்குழுன்னு ஒன்று கூட்டுறீங்க. செயற்குழு கூட்டினா பரவாயில்ல, அவசர செயற்குழுன்னு கூட்டுறீங்க. அப்போது 6 மந்திரிகள் உங்கள்கிட்ட பேசினதுக்கும் நீங்கள் கூட்டின அவசர செயற்குழுக்கும் நடுவில் ஏதோ ஒரு லிங்க் இருக்குது. சரி, இதில் ஏதோ அதிருப்தி வெடிக்கும், உண்மையிலேயே கட்சி ஒன்றுபடணும், வெற்றியை நோக்கி 26 போகணுன்ற எண்ணத்தில் கூட்டப்படுற ஒரு செயற்குழு. ஸோ இதில் ஒரு கட்சியோட வலிமையூட்டத்துக்காக ஒரு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் இருக்கும் அப்படின்ற எண்ணத்தில் இந்த செயற்குழுக்கு முன்னாடி பலவிதமான ஒப்பீனியன் வந்தது. ஒரு பெரிய கலக குரல் வெடிக்கும் அந்த மாதிரிலாம் வந்தது. ஆனால் அது எதிர்பார்க்கப்பட்டதான். ஏன்னா அதிமுக வட்டாரத்தில் பேசிக்கொள்கிற ஒரு விஷயம் தான். அதில் இல்லைன்னு சொல்ல முடியாது. இங்கே என்ன பிரச்சனை வந்ததுன்னா, பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்றது தான் பிரச்சனை இங்கே. ஆக்சுவலாக அதில் எடப்பாடிக்கு எதிராக ஒரு கலக குரல் உள்ள இன்னும் நீர் பூத்த நெருப்பாக இருக்குது. அது வெடிக்காமல் இன்னும் இருக்குது, இன்றைக்கி வரையும் கூட இருக்குது, எப்பவும் இருக்குன்னு. அது எப்போ வெடிக்கிறது, எப்படி வெடிக்கிறது, யார் அதை வெடிக்க வைக்கிறதுன்ற விஷயங்கள் தான் இப்போ பிரச்சனையாக ஓடிட்டுருக்கு. அந்த 6 மந்திரிகள் என்ன நினைக்கிறாங்க, செயற்குழுவில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் அது கட்சிக்குள்ளே மேலும் பலவீனத்தை உண்டாக்கும். ஏற்கனவே தோற்றுருக்கிற கட்சியில். அதனால் நம்ம இதை கொஞ்சம் செயற்குழுவில் எழுப்ப வேண்டாம், நாங்கள் தனியாக இதை பார்த்துக்குறோம் அப்படின்னு சில பேர் அடக்கி வச்சுருக்காங்க. எடப்பாடியே சில எம்எல்ஏக்களை கூப்பிட்டு, சந்தேகப்படுற எம்எல்ஏக்களை கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் பேசாதீங்க, அந்த குரூப் உள்ளே வந்தால் உங்களுக்கு எம்பி சீட் போயிடும், அப்புறம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு சில பேரை பயமுறுத்தி வச்சுருக்காரு. சில மாவட்ட செயலாளர் கூப்பிட்டு என்ன பண்ணிருக்காரு, உங்கள் பதவி காப்பாற்றிக்கணும்னா நீங்கள் ஓபிஎஸ் சசிகலாலாம் உள்ளே வந்தால் உங்கள் பதவி காலி ஆகிடும், அதையும் நீங்கள் யோசிச்சு வச்சுக்கோங்கன்னு அப்படி மிரட்டிருக்கார். அதனால் யாருமே என்ன பண்ணாங்க, ஏற்கனவே ஒரு பூனைக்கு யார் மணி கட்டுறதுன்ற ஒரு குழப்பம் இருக்கும்போது இந்த மாதிரி நம்ம பதவிக்கே ஒரு வேட்டு வச்சு வரோன்ற போது 4-5 வருஷமாக பதவியை அனுபவிக்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அதான் மந்திரியாக இருந்தாங்க, மாவட்ட செயலாளரும் கண்டினியூ பண்ணுறாங்க. அந்த பிரச்சனை, அந்த ஒரு நிலைமைக்கு ஆபத்து வந்துடுற போதுன்ட்டு என்ன பண்ணாங்க, சரி ஏதோ எப்படியோ போட்டோம், நம்ம போகிறோமா செயற்குழுக்கு போனோமா, அங்கே போகிற இடத்துலையும் நீங்கள் அதெல்லாம் பேசாதீங்கன்னு சொல்கிற விஷயங்களும் நடந்துருக்கு. கேபி முனுசாமி சொன்னார்னு நீங்கள் நம்ம இதுக்கு தான் ஒரு அதிமுக தலைவர் சொல்லிட்டு போகிறார். அது மாதிரி இருக்கிறப்போ நீங்கள் எடப்பாடிக்கு பெரிய எழுச்சின்னு சொல்ல முடியாது. அந்த இருக்குது, நீர் பூத்த நெருப்பாக ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா இவர் என்ன பண்ணுறாரு, எடப்பாடி முழு பூஷணிக்காக சோத்தில் மறைக்கிற மாதிரி இந்த 24 தேர்தல் தோல்வியே ஒன்றும் தெரியாத மாதிரி கடந்து போக பார்க்குறாரு. அதுக்கு பொறுப்படுத்துறதுக்கே விரும்ப மாட்டேன்னார். மாறாக நேற்று இருந்த அந்த 9 தீர்மானங்களை பாருங்களேன், இவர் 21 பெரிய சாதனை படித்த மாதிரி ஒரு பெரிய தீர்மானத்தை போட்டு 26 இவர் தலைமையில் நல்லாட்சி அமைப்போன்ற மாதிரி ஒரு தீர்மானம், 1வது தீர்மானமும் 9வது தீர்மானமும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்குது. எடப்பாடிக்கு பாராட்டு விழா. நீங்கள் என்ன சாதனை படிச்சிட்டீங்க? 21 பெரிய வெற்றி பெற்று என்ன சாதனை படிச்சிங்க நீங்கள்? எதிர்கட்சி ஆகட்டும். இல்லை, எதிர்கட்சி 75 இடத்துல எப்படி வந்தீங்க? 65 இடம் நீங்கள் வந்தீங்க. ஓபிஎஸ் இருந்தார், பாஜகவோட ஓபிஎஸ் இருந்தார், பாஜகவோட கூட்டணியில் இருந்தீங்க. கோயம்புத்தூரில் 10 இடங்கள் வாங்கினீங்க. கொங்கு மண்டலத்தில் 7-8 டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் ஒரு 43 இடங்கள் வாங்கியிருக்கீங்க.
மீதி இருக்கிற இடங்கள் எவ்வளோ இடங்கள் 75 வச்சுக்கோங்க உங்கள் கூட்டணி கட்சியோடு சேர்த்து. அப்போ தமிழ்நாடு முழுக்க மற்ற இடங்களில் உங்கள் கட்சியோட செல்வாக்கு என்ன, அதுலேயே உங்கள் செல்வாக்கு இழந்து போச்சு. ஆனால் அது வந்து ஒரு அரசாங்கத்தை, மாநில அரசாங்கத்தை மாத்திர தேர்தலாக இருந்ததுனால மக்கள் திமுக அதிமுகன்னு ஓட்டு போட்டு பழக்கப்பட்ட மக்கள் இருந்ததுனால அவங்க ரெட்டைலிங்க அன்றைக்கி ஓட்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் உங்கள் நிலைமையை பார்த்தாங்க, 24 உங்களை சுத்தமாக கைவிட்டுறாங்க. நீங்களும் அவரும் பிரிஞ்சு போயிட்டார். ஓபிஎஸும் சசிகலாவும் உங்கள் கூட இல்லைன்ற போது அதோடைய பாதிப்பு வந்து நமக்கு பளிச்சுன்னு வெளியில் தெரிகிற மாதிரி உங்கள் தோல்வி அமைஞ்சு போச்சு. ஸோ நீங்கள் வந்து அதெல்லாம் தெரியாத மாதிரி ஏதோ அந்த தீர்மானங்களில் ஒரு இடத்துல கூட 24 வருஷம் பார்லிமெண்ட் தேர்தல் நடந்ததுன்ற ஒரு குறிப்பு கூட அங்கே இல்லை. தோல்விக்கான காரணம் ஆராயப்படல. ஆமாம், ஆனால் குறிப்பே இல்லைன்றீங்க. ஆனால் வந்து ஒரு பாடமும் படிப்பினையும் நம்ம கற்றுட்டு இருக்கோம். அதை வச்சுட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவோம். இப்போ என்ன பாடமும் படிப்பு, அதாவது 24 தேர்தலை கூட சொல்லாமல் நம்ம வந்து ஒரு கடந்த இதில் வந்து ஒரு பாடமும் படிப்பினையும் கற்றுட்டுருக்கோம். நம்ம வந்து 21 தேர்தலில் ஒரு பெரிய வெற்றியை காமிச்சோம், இப்போ சில பாடங்கள் படிப்பினையை கற்றுட்ருக்கோன்னு, அதாவது ஒரு ஃபேக்சுவலான ஒரு விஷயத்தை கூட மூடி மறைச்சிட்டு அது வந்து ரெசல்யூஷனில் கூட அது வரக்கூடாது. 24 தேர்தல் தோல்வி அல்லது 24 தேர்தல்ன்ற விஷயமே வரக்கூடாதுன்னா இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையா? 26லையும் எடப்பாடியோட ராஜதந்திரம் அரசியல் வியூகங்களை அதுக்கு அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் நல்லாட்சி அமைக்க, அவர் தலைமையில் நல்லாட்சி அமைக்க பாடுபடுவோம்னா இதே மாதிரி ரூட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரியான ஆதரவு தளத்தோடு போனீங்கன்னா நீங்கள் 26 எப்படி வெற்றி பெறுவீங்க நீங்கள்? அதனால் இன்றைக்கும் வந்து அந்த அதிமுகவுக்குள்ளே இருக்கிற அந்த முணுமுணுப்பு போகலைன்றதான் உண்மை. நீங்கள் வந்து ஒரு செயற்குழு கூட்டிகிட்டு நீங்கள் கூடி கலைஞ்சிருக்கலாம், ஆனால் பிரச்சனை வந்து தேரலைன்றதான் உண்மை. அது எந்த கட்டத்தில் எப்படி வெடிக்கும், எப்போது வெடிக்கும்ன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து கட்சியை பலப்படுத்துறது சம்மந்தப்பட்ட விஷயம். அடுத்தது கூட்டணி சம்மந்தப்பட்ட விஷயம் ஒன்று இருக்குது. அதுலேயே வந்து பாஜகவுக்கு ஆதரவு நிலைப்பாடு, பாஜகவுக்கு எதிர் நிலைப்பாடுன்னு 2 விதமாக அதிமுகவில் இருக்குது. எடப்பாடி வந்து இவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறார், அவங்கக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறார். வேலுமணி தங்கமணிகிட்ட ஒரு மாதிரி பேசுகிறார், சிவி சண்முகம் ஜெயக்குமார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி பேசுகிறார். இவங்ககிட்ட பேசும்போது பாஜகவும் நமக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்றார். அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் தொடர்ந்து நீங்கள் நிர்மலா சீதாராமனோட கான்டாக்டில் இருங்க, நீங்கள் பியூஷ் கோயலோட பேசுங்க, நட்டாவோட பேசுங்க, நமக்கு எதுவும் இடி சிபிஐலாம் வந்துடக்கூடாது பார்த்துக்கோங்கன்னு அங்கேயும் ஒரு பக்கம் 2 பக்கமும் 2 பக்கம் மத்தாளத்தை 2 பக்கம் இடின்ற மாதிரி அடிச்சிட்ருக்கார் அவர். ஸோ பிரச்சனை என்னென்னா வந்து அந்த கூட்டணியும் வந்து எதிர்காலத்தில் 26 எலெக்ஷன்ஸில் பாஜகவோட கூட்டணி இவங்க கட்சியை வலிமைப்படுத்தி கொண்டு பாஜக, பாமக, தேமுதிக போன்ற கூட்டணி அமைத்தால் திமுகவுக்கு ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இவங்க கட்சியும் பலப்படுத்தலை. எடப்பாடி தான் பொதுச் செயலாளர், தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வந்துடும், யாரையும் சேர்க்க மாட்டேன்றார். இதே மாதிரி இருந்தால் பரவாயில்லன்னு நினைக்கிறார். அப்படியே போனார்னா பிஜேபியோட கூட்டணி வச்சா கூட சில ஏரியாக்களில் ஒரு வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுகள் பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பிஜேபி இவர் தனியாக நின்றனா திமுகவுக்கு எதிரான வாக்குகள் பிரியும். பிஜேபி என்ன நினைக்கிறாங்க, அண்ணாமலை சீனில் இல்லாத போது எப்படியாவது அதிமுகவை கூப்பிடணும்னு நினைக்கிறாங்க. அதிமுக கூப்பிடணுன்னா சசிகலா, ஓபிஎஸ் எல்லோரும் சேர்த்து தான் கூப்பிடணும். அதுக்கு வந்து எடப்பாடி ஒத்துப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அது ஒத்துப்பாருலாம் பாஜக நினச்சா ஒத்துக்க வைக்க முடியுன்றதான் என்னுடைய கருத்து. ஸோ அதனால் 26 நோக்கி போகும்பொழுது எடப்பாடிக்கு 2 விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுறார். ஒன்று, தன் கட்சியை வலிமைப்படுத்துறதுக்கான அந்த முயற்சி, அதில் அவர் என்ன பண்ண போகிறாரு பார்க்கணும். அதில் வந்து தோல்வி அடைஞ்சாருன்னா 26 வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அதில் வலிமையடைந்து நல்ல கூட்டணி அமைச்சிட்டாரு பாஜக பாமகவோட சேர்த்து அப்படின்னா நிச்சயமாக திமுகவுக்கு டஃப் கொடுப்பாரு. அவர் எந்த லைனை தேர்ந்தெடுக்க போகிறாரு, கட்சி எப்படி போனாலும் பரவாயில்ல, எனக்கு பதவி தான் முக்கியம் அப்படின்னு இருக்க போகிறாரா, இல்லை கட்சி நலனுக்காக தன் நலனை தியாகம் பண்ணுற ஒரு மனப்பான்மை அவருக்கு வருவா இல்லையான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் சொல்கிற மாதிரி அரசியல் பாடம் வந்து தெரியாதவர்கள் எடப்பாடி. அப்படி இருந்தும் இந்த தோல்விக்கான காரணத்தை ஆராயாமல் சசிகலா, ஓபிஎஸ், டிடிவியை ஒருங்கிணைக்கிறதுல எடப்பாடிக்கு என்ன தான் தயக்கம்னு நினைக்கிறீங்க? பதவி தான் தயக்கமா? பதவி தான் தயக்கம். அவருடைய சுயநலம் தான் காரணம். அவர் வந்து அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னுடைய பதவிக்கு ஆபத்து வரும்னு அவர் நினைக்கிறார். போயிடும் நினைக்கிறார். கட்சி அவங்ககிட்ட போயிடும்னு நினைக்கிறார். பட் எனக்கு இன்னும் அந்த மாதிரியெல்லாம் தோணலை. ஏன்னா ஓபிஎஸும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது ஓபிஎஸோ சசிகலாவோ பெரிய தனிப்பட்ட முறையில் பெரிய செல்வாக்கு இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்ல மாட்டேன். ஏன்னா அவங்கள நோக்கி எந்த பொதுக்குழு உறுப்பினர்களும் யாரும் போகல. ஏன்னா எடப்பாடி சின்னம்லாம் அவர் கையில் இருக்கிறதுனால, கொடியெல்லாம் அவர் கையில் இருக்கிறதுனால அவர் கூட இருக்காங்க. ஆனால் அவங்க 2 பேர் கட்சியில், தினகரன் அவங்களாம் கட்சியில் இல்லாதது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு தோல்வியை வந்து கொண்டாந்து கொடுத்துருக்கு ஏடிஎம்கேக்கு. அது வந்து முக்கலத்தோர் ஓட்டு போடல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அல்லது வந்து வேறு கம்யூனிட்டி கூட ஓட்டு போடல. இல்லாட்டி 4 தொகுதியில் நீங்கள் வந்து டெபாசிட் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. 4 தொகுதியில் நீங்கள் டெபாசிட் இருந்தீங்கன்னா முக்கலத்தோர் மட்டுமே ஓட்டு போடாத இருந்தாங்க, மற்ற கம்யூனிட்டியும் ஓட்டு போடலைன்றதான் பாயிண்ட்டு. அப்போ நீங்கள் வந்து வெறும் ஓபிஎஸ்ஸை தனி மனிதனாக நீங்கள் பார்க்க முடியாது, சசிகலாவை தனி மனிதனாக பார்க்க முடியாது, டிடிவியை தனி மனிதராக பார்க்க முடியாது. டெல்டாலையும் சவுத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் அதிமுகவில் அவங்க இல்லாதது உங்களுக்கு ஒரு இழப்பை ஏற்படுத்துது.
அதை உங்களால் எப்படி காம்பன்சேட் பண்ண முடியும்? அவங்கள சேர்க்கறது மூலமாக தான் காம்பன்சேட் பண்ண முடியும். சேர்த்தா இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, அதிமுக என்ற கட்சி ஒற்றுமையாக இருக்குன்ற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட வரும். இப்போ ஜாதி கட்சின்ற ஒரு முத்திரையும் வந்து இருக்குது. மக்கள் வந்து ஒரு நம்பிக்கையோட ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு வந்து ஒரு பெர்செப்ஷன் ரேஞ்சில், பார்வை ரேஞ்சில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதிமுக மீண்டும் ஒன்றுபட்டு விட்டது, அது வலிமையாக தன்னை கட்டமைத்து கொண்டு விட்டது, அது வந்து வேற ஒரு கட்சியோட நல்ல கூட்டணியெலாம் வச்சுருக்குன்னா, திமுகவோட ஆன்டி இன்குபன்சி அது போன்ற விஷயங்களெல்லாம் கையில் எடுத்து நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னா, கொஞ்சம் பாஜகவும் சென்ட்ரலில் பவரில் இருக்கிறதுனால நீங்கள் ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது சீமானோ விஜயோ தனியாக நின்னா கூட இந்த கூட்டணி வந்து ஒரு கணிசமான இடங்களை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து அவங்க உள்ளே வந்தாங்கன்னா நம்ம பதவி போயிடும், நம்ம வந்து நம்மளோட செல்வாக்கு போயிடும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா அது வந்து சுயநலம் தான், வேற ஒன்றும் கிடையாது. இல்லை, கட்சியும் உடைக்கிறார், கூட்டணியும் உடைக்கிறாரு. அப்போ திமுகவுக்கு வந்து மறைமுகமாக உதவி செய்கிறார். திமுக ஆட்சிக்கு வரதுக்கு எடப்பாடி பாடுறாரு, கொடநாடு வழக்கு தான் அதுக்கெல்லாம் காரணம் அப்படின்ற அப்படின்னு இன்னைக்கு சசிகலா கூட சொல்லிட்டாங்க. கொடநாடு வழக்குக்காகவே வந்து சில காம்ப்ரமைஸ்லாம் பண்ணுறாங்க அதிமுகன்றது அவங்க பேசுகிற ஒரு பேச்சாக இருந்தது. சசிகலா இன்றைக்கி தான் வந்து வெளிப்படையான ஒரு விஷயத்தை பேசியிருக்காங்க. கொடநாடு என்ற விஷயத்தை வச்சு அதிமுகவில் வந்து ஒரு அவங்களோட செயல்பாடுகளை முடக்கிற மாதிரியான ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு பிரஸ் மீட்ல கூட சொல்லியிருந்தாங்க, கொடநாடு வழக்கை விசாரிச்சு முடிச்சா உண்மை தெரிய வரும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கொடநாடு வழக்கை வச்சு திமுக மிரட்டதுன்னு கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து கொடநாடு வழக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபேக்டரா இருக்கா எடப்பாடியோட முடிவுகளுக்கு? ஆமாம், எடப்பாடிக்கும் கொடநாடுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்றத விசாரணையில் தான் முழுக்க தெரிய வரும். அதனால் இந்த கொடநாடு இப்போ சசிகலா வந்து கொடநாடோட ஓனர், கொடநாடு மாளிகையோட ஓனர் அவங்க தான். அந்த மாளிகையில் என்னென்ன தொலைஞ்சிருன்றது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு தெரியாது. அது என்ன தொலைஞ்சிருந்தது அவங்க சொன்னால் தான் எல்லாருக்கும் தெரியும். அவங்க போலீஸ்க்கு அதை சொன்னாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஏன்னா பல விஷயங்கள் தொலைஞ்சு தான் அங்கே சொல்கிறாங்க. முக்கியமான டாக்குமெண்ட்ஸ்லாம் தொலைஞ்சதாக சொல்கிறாங்க. அதெல்லாம் யார்கிட்ட போச்சுன்றதெல்லாம் கூட சசிகலா தெரிஞ்சுக்கலாம், போலீஸ் அவங்களுக்கு சொல்லியிருக்கலாம், யாரும் அவங்க சந்தேகப்படுறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் இந்த கொடநாடு விஷயத்தில் ஏதோ ஒரு திருப்பம் வந்து இது வந்து எடப்பாடிக்கு வந்து ஒரு எதிராக போச்சு வச்சுக்கோங்க. அப்போது அதிமுக என்ற கட்சியில் வந்து மீண்டும் வந்து ஒரு கன்சாலிடேஷன் வரும் இல்லை, வேறு பல ஒரு ஃபார்மேஷன்ஸ்லாம் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவங்க வந்து இப்போ கொடநாடு பேரை வந்து சசிகலா மென்ஷன் பண்ணது மூலமாக கொடநாடு இஷ்யூக்கும் இந்த அதிமுக ஒற்றுமைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்குன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். நம்ம திமுக அதை லகானா பயன்படுத்துது. திமுக வந்து இதை லகானா பயன்படுத்தி திமுக 3 மாதத்துக்குள்ள நாங்கள் குற்றவாளிகள் தண்டி போனாங்க. இத்தனை வருஷம் ஆச்சு, இழுத்து 3 வருஷம் ஆச்சு, 3 மாதம்னு சொல்லிட்டு இன்றைக்கி 3 வருஷம் கேட்டால் இன்டர்நேஷ்னல் லெவலில் என்கொயரி பண்ணுறீங்க. என்னையா அது கதை விட்றீங்க? இன்டர்நேஷ்னல் லெவலில் என்கொயரி பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? உள்ளூரில் 4 பேர் செத்து போயிருக்கான், கம்ப்யூட்டர் இன்ஜினியர் செத்து போயிட்டான், கூர்க்கா செத்து போயிட்டான், ஒரு கூர்க்கா தப்பி ஒன்று கூர்க்காவை இதுவரையும் பிடிக்காதே இருக்கீங்க. நீங்கள் 2 கூர்க்காவில் ஒருத்தன் செத்து போனான், ஒருத்தன் தப்பி ஓடிட்டான், அவனையே இதுவரையும் பிடிக்காது இருக்கீங்க. ஒருத்தன் கார் ஆக்சிடெண்ட்டில் செத்து போனான், ஒருத்தன் ரோடு ஆக்சிடெண்ட்டில் கனராஜ் செத்து போனார். இவ்வளவு டெத்ஸ் நடந்திருக்கு. ஒரு கொள்ளையை தொடர்ந்து இவ்வளோ டெத்து நடந்திருக்குன்னா அப்போ இது பின்னாடி ஏதோ மர்மம் இருக்குன்னு தானே அர்த்தம். அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இன்டர்நேஷ்னல் லெவலில் போயிட்டாங்க. சர்வதேச சதி இருக்குது, இன்டர்போல் உதவியுடன் சில நாங்கள் போகிறோம் அப்படின்னா இது ஏதோ இந்த வேங்கை வயலில் வந்து இந்த மலம் கலந்தாலும் டேங்க்கில் அதுக்கு வந்து இந்த ஒரு நபர் கமிஷன் டிஎன்ஏ டெஸ்ட் திசை திருப்பிட்டு அதை கொண்டு போனாங்கல்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இதை வந்து இழுத்தடிக்கிறாங்களோ இந்த கேஸை அப்படின்ற மாதிரியான என்ன நமக்கு தோணுது. அது இழுத்தடிக்கிறாங்க ஏன்னா வந்து சரி அதிமுகவில் சசிகலா இன்றைக்கி சொன்ன மாதிரியான விஷயங்கள் உண்மையிலேயே இந்த கொடநாடு பேஸ் பண்ணி நடக்குதா இல்லையான்ற சந்தேகம் நமக்கு வருது இல்லை. இதை வந்து திமுக வந்து நிச்சயமாக கொடநாடு விஷயத்தில் இதை இழுத்தடிக்கிற மாதிரி உணராமல் இருக்காங்களா சார்? ஓபிஎஸ் சொல்கிறாரு எல்லாரும் இழுத்தடிக்கிற மாதிரியான தோற்றம் நமக்கு தெரியுது. இல்லை, ஓபிஎஸ் சொல்கிறாரு, எல்லாருமே சொல்கிறாங்க வந்து நீங்கள் என்ன சொன்னீங்க 3 மாதத்தில் பிடிப்போன்னு சொன்னீங்களா இல்லையா? 3 வருஷம் ஆகி போச்சு, என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறாங்க. திமுக உணராமல் இருக்கா? திமுக உணராமல் இருக்கா தான் சார், உணர்ந்து தான் சார் இருக்குது. இப்போ எவ்வளோ பேர் இதை பற்றி பேசுகிறாங்க, திமுக உணர்ந்து தான் இருக்குது. அப்போ ஏன் வந்து இதுக்கு ஒரு முடிவு வர மாட்டேங்குது? ஏன் உதகமண்டலம் கோர்ட்டில் கேஸ் இழுத்துட்டே இருக்குது? என்ன உங்களுக்கு பிரச்சனை அதில் எக்ஸாக்டாக? நீங்கள் சசிகலா அந்த குற்றச்சாட்டு சரின்னு நினைக்கிறீங்களா? அப்போ திமுகவுக்கும் எடப்பாடிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குன்ற குற்றச்சாட்டு சரி. சசிகலாவே நீங்கள் வாயத்திறன்னு சொல்லும்போது கொடநாடுன்ற விஷயத்தை திமுக விமர்சனம் பண்ணுறதோட லிங்க் பண்ணுறதுக்கும் அதிமுக ஒற்றுமையோட லிங்க் பண்ணுறதுக்கும் கொடநாடு என்ற விஷயத்தை வந்து சசிகலா கையில் எடுக்கிறாங்கன்னா கொடநாட்டோட ஓனர் சசிகலான்ற போது நம்ம அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்குது இல்லையா? அப்போ திமுக அதை பற்றி யோசிக்கணும். என்னடா நம்ம கொடநாட்டை டிலே பண்ணுறது வந்து உண்மையிலேயே வந்து அப்போ கொடநாட்டை டிலே பண்ணுறதுனால திமுகவுக்கு ஏதாவது அரசியல் ஆதாயம் இருக்கா அப்படின்ற பாயிண்ட் இருக்குல்ல, அதை தான் சசிகலா சுட்டி காட்டுறாங்களோன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது கண்டிப்பாக வந்து மக்களுடைய பரிசீலனைக்கு உட்பட்ட ஒரு விஷயம். மக்கள் வந்து யோசிப்பாங்க கண்டிப்பாக. அதிமுக செயற்குழு கூட்டத்தில் வந்து இன்னொரு விஷயம் பேசப்படுது. அதாவது வந்து கட்சியை வந்து 117 மாவட்ட செயலர்கள் வந்து கொண்டு வர போகிறாங்க. குறிப்பாக வந்து சிவி சண்முகம் கையில் உள்ள தொகுதிகளையும் எஸ்பி வேலுமணி கையில் உள்ள தொகுதிகளையும் குறைக்க போகிறாங்க. யாரெல்லாம் எடப்பாடிக்கு எதிராக ஒருங்கிணைப்பு பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எதிராக எடப்பாடி இந்த ரகான மூவ் பண்ண போகிறார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் அதை பற்றி எதுவுமே பேசலை. இப்போதைக்கு எதுவும் வேணாம், பேசினா பிரச்சனை எதுவும் நினைச்சிட்டாரோ? ஏற்கனவே பிரச்சனையாக இருக்குங்க. 6 மந்திரிகள் வந்து இவர்கிட்ட வந்து கட்சியை ஒன்றுபடுத்தணும்னு சொல்லும்போது இவர் வந்து அவங்க ஏரியாவில் கையை வச்சாருன்னா, சிவி சண்முகம் ஏரியாலையும் வேலுமணி ஏரியாலையும் கையை வச்சாருன்னா, ஏன்னா பல மாவட்ட செயலாளருக்கு 2 சட்டமன்ற தொகுதி தான் இருக்குது.
இந்த வேலுமணி போன்றவர்கள்லாம் 4 சட்டமன்ற தொகுதியை கையில் வச்சுருக்காங்க, சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் வச்சுருக்காங்க. ஸோ அதெல்லாம் மாற்றணும்னு நினைக்கிறாரு. அது வந்து ஒரு விதத்தில் கட்சியை இந்த மாதிரி டீசென்ட்ரலைஸ் பண்ணினா கட்சி பலமாகும், கட்சி அமைப்புகள் பலமாகுன்றது ஒரு பக்கமாக இருந்தால் கூட சில போது அந்த கட்சியில் முக்கியமாக இருக்கிறவங்களை பலவீனப்படுத்துறதுக்கும் இதை பயன்படுத்துவாங்க. இது திமுகலையும் நடக்கும். அது திமுகலையும் நடந்திருக்கு, நடக்காதுன்னு சொல்ல முடியும், நடந்திருக்கு. ஸோ இங்கேயும் அதே மாதிரி விஷயங்கள் ஜெயலலிதா இருக்கும்போது பண்ணியிருக்காங்க. இப்போ இவர் பண்ண பார்க்குறாரு. ஆனால் இவரால் ஒரு ஒன்றிய செயலாளரை கூட மாற்ற முடியாத லெவலில் தான் இருக்கார். இவரால் ஒரு ஒன்றிய செயலாளரை கூட மாற்ற முடியாதுங்க. இவர் பெரிய ஒரு தம் பதவியை காப்பாற்றணும்னு இருக்காரே தவிர இவரால் வந்து கட்சியில் வந்து நினச்சபடி நடவடிக்கை எடுக்க முடியாது. எடுத்தால் வந்து கட்சியில் வந்து எதிர்ப்பு குரல் வலுக்கும், புரட்சி கொடி வெடிக்கும், கலகம் வெடிக்கும்னு அவருக்கு தெரியும். புரட்சி கொடியை தூக்குவாங்க, கலகம் வெடிக்கும்னு தெரியும் அவருக்கு. அதனால் இவர் வந்து சும்மா பேசுவார், பயமுறுத்துறதுக்காக பேசுவாரே தவிர, ஆனால் வந்து உண்மையிலேயே கட்சி நலன் கருதி மாவட்டங்களை பிரிச்சாருன்னா அது வேறு விஷயம். இந்த மந்திரிகள் வந்து ஒற்றுமைக்காக ஒரு குரல் கொடுத்தாங்கன்ற அந்த அடிப்படையில் ஆரம்பித்தார்னா 82 மாவட்டத்தை 117 மாவட்டமாக மாற்றணும்னு நினச்சாருன்னா அதில் வந்து நிச்சயமாக மாவட்ட செயலர்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க பதவி, அவங்களோட அதிகார எல்லை வந்து பறிக்கப்படும் போது சும்மா இருப்பாங்களா? அதை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து குரல் கொடுப்பாங்க. அந்த பயம் வந்து எடப்பாடிகிட்ட இருக்கு. மாவட்ட செயலர் பதவியை தொடாத வரைக்கும் தான் எடப்பாடிக்கு பிரச்சனை இல்லை. ஆமாம், மாவட்ட தேன்கூட்டில் கை வைக்கிற மாதிரி மாவட்ட செயலர் வச்சா அது நிச்சயமாக எதிர்ப்பு அப்போ தான் வெடிக்கும். அது ஆக்சுவலாக அது என்னைக்கு கை வைக்கிறாரோ அன்றைக்கி வெடிக்கும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, ஏதோ ஒரு வகையில் வந்து அவங்களெல்லாம் வந்து அரவணைச்சு கொண்டு போகணும். எவ்வளோ நாளைக்கு சார் அப்படியே கொண்டு போகிறது? அது கொண்டு போக முடியாது. 10 தோல்வி பழனிசாமி, 11 தோல்வி பழனிசாமினா 12வது தோல்வி பழனிசாமியாக போயிட்டுருக்கோம். கட்சி வந்து லெட்டர் பேட் கட்சியாக மாறிடும், அவ்வளோதான். நீங்கள் பதவியில் இருக்கணும்னா இருங்க, யாரும் வேண்டாம்னு சொல்ல. ரெட்டையில் உங்கள் கையிலேயே இருக்கும், உங்கள் 3000 உறுப்பினர்கள் உங்கள் கூடயே இருப்பாங்க, 65 எம்எல்ஏக்களும் உங்கள் கூடயே இருப்பாங்க. ஒரு லெட்டர் பேட் கட்சியாக இருக்கும், மக்கள் உங்களை ஆதரிக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இல்லை, எந்த தியாகத்துக்கும் தயார், எனக்கு பதவி கூட முக்கியம் இல்லைன்னு ஓபிஎஸ் சொல்லிட்டார். இந்த அளவுக்கு இறங்கி வந்ததுக்கப்புறமும் இவங்களுக்கு சசிகலாவே கூட வந்து ஒற்றுமையை தான் விரும்புகிறாங்க. அவங்க பதவி கேட்டு வருவாங்களான்னு பேச்சுவார்த்தை நடத்தினீங்கன்னா நிச்சயமாக பதவியை வந்து வலியுறுத்த மாட்டாங்கிறது என்னுடைய கருத்து. கட்சி நல்லா இருக்கணும்னு தான் அவங்களும் நினைக்கிறாங்க. அவங்க ஒர்க் பண்ணுற அந்த ப்ரொசீஜர் சரியில்லையே தவிர, அது இன்னும் எஃபெக்டிவாக இல்லையே தவிர, அவங்க நோக்கம் வந்து சரியாக தான் இருக்குது. பட் எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, அரசியல் ரீதியாக வந்து அவங்களெல்லாம் வந்து முதுகில் குத்தி வெளில அமிச்சிட்டாரு. இவங்களை மறுபடியும் சேர்க்கணுமான்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. சேர்த்தா அவங்க நமக்கே வில்லனாக மாறிடுவாங்க அப்படின்னு யோசனை அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அதெல்லாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் அவர்கிட்ட சொல்லியுமே அவர் திருப்திப்படுற மாதிரி இல்லை இவங்கெல்லாம் வந்தால் இவங்க இல்லாதையும் நான் ஜெயிப்பேன், இவங்க இல்லாதையே நான் வெற்றியை காட்டுவேன் அப்படின்லாம் சொல்கிறாரு. அது நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. இவர் வந்து இவங்களெல்லாம் சேர்க்காம பாஜகவோட கூட்டணி, பாமகவோட கூட்டணி அமைச்சா கூட வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அங்கேயுமே 2 ஃபேக்ஷனாக சொல்கிறாங்க. எஸ்பி வேலுமணி, தங்கமணி, சிவி சண்முகம் போன்றவர் வந்து ஒருங்கிணைப்பு வலியுறுத்துறாங்க. இந்த சைடு வந்து கேபி முனுசாமி, ஜெயக்குமார், உதயகுமார் போன்றவர்கள் வந்து வேணான்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த 2க்கும் நடுவில் முடிவெடுக்க முடியாமல் தவிக்கிறாருன்னு நினைக்கிறீங்களா, இல்லை எடப்பாடிக்குமே வந்து வேணான்றதா நோக்கமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதாவது உதயகுமார், செல்லூர் ராஜுக்கெல்லாம் என்னென்னா இந்த ஓபிஎஸ் ஃபேக்ஷன்லாம் உள்ளே வந்தால் சவுத்தில் அவங்க ஆதிக்கம்லாம் போயிடும். இப்போ அவங்க தானே அதிமுகவோட முகமாக இருக்காங்க. இப்போ அவங்களாம் உள்ளே வந்தாங்கன்னா அவங்க பேசவே முடியாதுல்ல. ஓபிஎஸோட பையன்லாம் உள்ளே வருவாங்க, வேறு பல ஒதுக்கப்பட்டவங்கலாம் உள்ளே வருவாங்க, அந்த தர்மர் போன்ற எம்பிலாம் முன்னாடி வருவாங்க. ஆனால் ஓபிஎஸ் ஆதரவாளர் தானே. அதனால் அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் போயிடும். இவ்வளோ தூரம் பேசுகிற உதயகுமாரும் செல்லூர் ராஜுவும் ஏன் வந்து தேனியிலையும் ராமநாதபுரத்துலேயும் ரெட்டையிலையை பின்னாடி கொண்டு போனாங்க? ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே, போராடி ஜெயிக்க வைக்க வேண்டியது தானே. ஏன் உங்களால் முடியல? உதயகுமார் தான் இன்சார்ஜ். உதயகுமார் தான் 10 பர்சன்ட் சொல்லி நிற்க வச்சார்ல, ஏன் உங்களால் வின் பண்ண முடியல? உங்களால் ரெட்டையிலேயே வின் பண்ண வைக்க முடியலன்னா அப்புறம் நீங்கள் வந்து நீங்களும் கட்சியில் கருதி சில முடிவுக்கெல்லாம் ஒத்துக்கணும். நீங்கள் வந்து நம்மளுடைய செல்வாக்கு போய்ட்டுன்னா அதிமுகவில் ஒரு இப்போ என்ன நடக்குதுன்னா மேலேருந்து கீழே வரையும் நம்ம பதவியை காப்பாற்றிக்கணுன்ற எண்ணம் தான் இருக்குது. வேறு யாராவது புதுசாக உள்ளே வந்தாலும் நம்மளுக்கு எதாவது பிரச்சனை வந்துருமோன்ட்டு அந்த லெவலில் தான் எல்லாருமே இருக்காங்க. ஒன்றிய செயலாளர்லேருந்து மேலே வரையும் அப்படி தான் இருக்காங்க. உதயகுமார் அதே மனநிலையில் தான் இருக்கார். ஓபிஎஸ் ஆட்கள் வந்தால் நம்மளை மட்டம் தட்டிடுவாங்க, நம்மளை ஓரம் கட்டிடுவாங்கன்ட்டு. அந்த மாதிரிலாம் நினச்சாருன்னா எப்படி சார் கட்சி வலுவாக வரும்? வராது. இவங்கெல்லாம் சுயநலத்தை விட்டுட்டு சிந்திச்சா தான் கட்சி வலுவாகும்.